நண்பர்களுக்கு வணக்கம். மணியடி சார்ந்த உள்ளளவு பலன்களை பற்றி தெரிந்து கொள்வோம். ஏற்கனவே நான் அந்த ஆஜாதி குடிக்கணக்கு மணியடி சார்ந்த விஷயங்களை சொல்லியிருக்கேன். அந்த வகையில் மனையடி பலன்கள் எந்த வகையில் உங்களுக்கு பயன் கொடுக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக கொடுக்கும். அந்த வகையில் 6 அடிக்கு கீழ் சாஸ்திரம் என்பது கிடையாது. அதில் 6 அடி சரியாக வைப்பது என்பது தவறு. அடுத்து 8 அடி அளவுகள் மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய அளவுகள். 10, 11 நல்ல அளவுகள். அதை விட்டால் 16, 17 அடிகள் நல்ல அளவுகள். அதை விட்டால் 20, 21, 22 நல்ல அளவுகள். இந்த இடத்துல அடுத்தது 22 விட்டோம் அப்படின்னு சொன்னால் 26 மிக மிக அற்புதமான பலனை கொடுக்கும். 27 நல்ல அளவுகள், 28 நல்ல அளவுகள், 29 நல்ல அளவுகள். அதே போல் 30 அடி நல்ல அளவுகள், 31 அடி சகல விதமான போக செலவுகளை கொடுக்கும். 32 வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகத்தை கொடுத்து, பிரதேச வாசத்தை கொடுத்து நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய பலனை கொடுக்கும். 33 பொன் பொருள் விருத்தியாகக்கூடிய ஒரு பலனாக இருக்கும். 34 என்பது தவறு, அதை உபயோகப்படுத்துவது தவறு. 35 எப்படி வளர்பிறை சந்திரன் எப்படி வளர்கிறதோ அதுபோல் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மனையாக இருக்கும். 36 வைத்தோம் என்று சொன்னால் அரசனுக்கு இணையான ஒரு வாழ்வை கொடுக்கக்கூடிய பலனை கொடுக்கும். 37 வண்டி வாகனம் போன்ற விலங்குகளை வைத்திருக்கக்கூடிய பலன்களை கொடுக்கும். 37 ஆகாது. அதே போல் 37 ஆகும். 38 அதை உபயோகப்படுத்துவது தவறு. 39 நல்ல அளவு. 40 உபயோகப்படுத்துவது தவறு. 41 நல்ல அளவு. 42 நல்ல அளவு. 45 அடுத்த அளவு என்பது 45. அது சற்புத்திரர்களை பெறுவார்கள் என்று இருக்கு. ஏன்னா 45 என்பது வீடுகள் நிறைய இடங்களில் 45 வைத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். மற்றவர்களும் கொஞ்சம் மனசில் யோசனை செய்து நான் சொன்னாலும் 40 என்பது மனப்பாடமாக இருக்கும். இப்போ 40 சற்புத்திரர்களை பெறுவார்கள் சொல்லுவாங்க. சற்புத்திரர்கள் சொன்னால் அற்புத்திரர்கள் சற்புத்திரர்கள் ரெண்டு வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை. சற்புத்திரர்கள் சொன்னால் நிறைய, அற்புத்திரம்னா குறைவு. அப்போ சற்புத்திரர்களை பெறுவார்கள் சொல்லுவோம். அது ஒரு வகையான பலன்களை கொடுக்கும். 45 விட்டோம் அப்படின்னு சொன்னால் 52 நல்ல அளவு. 52 விட்டோம்னா 56 ஒரு நல்ல அளவை கொடுக்கக்கூடிய ஒரு மனையாக இருக்கும். 56க்கு பிறகு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 56க்கு பிறகு விட்டோம்னா 64 தான் பொது தொடர்பு, நல்ல ஒரு வியாபாரம், இந்த மாதிரி விஷயங்களை 64 அடி கொடுக்கும். 66 பொன் பொருள் பூமி யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பலனாக இருக்கும். அதே போல் 68 ஒரு நல்ல பலன், சொத்து சேர்க்கை, இந்த மாதிரி விவரங்களை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதே போல் 70 அடி என்பது அரசனுக்கு சமமான ஒரு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும். அதே போல் 75 தவறு, 76 தவறு. அதே போல் 77 எல்லா விதமான வசதிகளை கொடுக்கும். அதே போல் 78 அதை தவிர்த்து கொள்வது நல்லது. 79 நல்ல அளவு. அதே போல் 80 அடி பொன் பொருள் விருத்தியை கொடுக்கக்கூடிய அளவு. அதே போல் 81 அடி தவறு. 82 தவறு. 83 வைத்துக் கொள்வது தவறு. 84 அரசு போகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். 85 நல்ல அளவுகள். அதே போல் 86 சொன்னால் அதை வச்சுக்க கூடாது. 87 நல்ல புகழை செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை செய்யும். அதே போல் 89 பொன் பொருள் வாழ்க்கை கொடுக்கக்கூடிய விஷயத்தை செய்யும். 90 அடிங்கிறது நல்ல நிறைவான ஒரு வாழ்க்கை கொடுக்கணும். அதே போல் 91 என்பது ஒரு செல்வத்தை சேரக்கூடிய ஒரு நிலவை கொடுக்கும். 92 ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மனையளவு. 93 நம்ம வைத்துக்கொள்வது தவறு, அரசாங்கத்தால் ஒரு தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மனையாக அது மாறிவிடும். 94 தவறு. 95 ஒரு வளமான வாழ்க்கை, மக்கள் பேர் கொடுக்கக்கூடிய. 96 தவிர்த்துக் கொள்வது நல்லது. 97 என்பது அரசு ஆதரவு, தொழிலில் நல்ல ஒரு உத்தியோக உயர்வு உண்டு. 98 வெளிநாட்டு வாழ்க்கை இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். 99 நல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய மனையாக அது விளங்கும். 100 அடி என்பது சிறப்பான ஒரு அரசனுக்கு ஒப்பான வாழ்க்கை கொடுக்கும். அதே போல் 101 அடி 101 அடி பொருள் செல்வம் எல்லா விஷயங்களும் கொடுக்கக்கூடிய ஒரு மனையாக அது இருக்கும். 102 பொதுஜன தொடர்பு நல்ல விஷயத்தை, அதனால் 102 எடுத்துக்கொள்ளலாம். 103 தவிர்த்து கொள்வது நல்லது. 104 முன்னேற்றம், கஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அளவாக இருக்கும். 106 நல்ல அளவு. 105 எடுத்துக்கொள்ள வேண்டாம். 106 நல்ல அளவு. 106 107 108 107 என்பது தவிர்த்து கொள்ள வேண்டும். 108 என்பது நல்ல லட்சுமி கடாட்சத்தை கொடுத்து செல்வத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதே போல் 109 110 நல்ல அளவுகள். அதே போல் 112, அதே போல் 115, அதே போல் 116 117
இந்த அடியளவுகள் நல்லளவுகள், 119 நல்லளவுகள். இதனை தவிர 120க்கு மேலே பலன்கள் கிடையாது. 119 120 வைத்துக் கொள்ள வேண்டாம், 120க்கு மேல் பலன்கள் கிடையாது. யாரும் எந்த நம்முடைய முன்னோர்கள் சொல்லவில்லை. ஆகவே நான் மேற்கூறிய இந்த பலன்களை பார்த்து அடியளவுகளை வைத்துக் கொள்வது நல்லது. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த அடியளவுகள் சார்ந்த விஷயத்தில் எனது வாஸ்து பயணம் என்பது எங்களுடைய கொங்கு நாட்டு பகுதிகள் இருக்கிறது. அந்த வகையில் கொங்கு நாடு சார்ந்த அவனாசி வாஸ்து பயணம் என்பது கோயம்புத்தூர் மாவட்டத்தில், இன்றைய திருப்பூர் மாவட்டத்தில் கூட அவனாசி வாஸ்து பயணம் என்பது எளிதாக வரக்கூடிய ஒரு ஊராக இருக்கிறது. அதனால் அவனாசி சார்ந்த மக்கள் எனது வாஸ்து சார்ந்த ஆலோசனை வேண்டும் என்பவர்கள் எனது தொலைபேசி தொடர்பு கொள்ளும் போது உங்களிடத்துக்கு வருவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.